ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஒவ்வொரு வருடமும் திருத்தணி தவிர மற்ற முருகப்பெருமானின் 5 படை வீடுகளிலும் சூரசம்ஹாரம் என்ற புராண நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் நடத்தப்படுவதில்லையே, அதன் காரணத்தை விளக்கியருள வேண்டும். ரத்னகிரி கோயில் இருக்கு இல்லையா, அங்கே கூட சூரசம்ஹாரம் கிடையாது. ரத்னகிரி சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே முருகன் குழந்தையாக இருக்கான், அதனால் நான் அதை வைக்கிறது இல்லை அப்படின்னாரு. திருத்தணியில் ஒரு வள்ளி கூட கல்யாணம் பண்ண இடம். உலகத்தில் ஒரே கடவுள் தான் இருக்குது. இதெல்லாம் அந்த குழந்தை விளையாட்டு. ஜனங்களுக்கு எதுவும் தோணலைன்னா கடவுள் குழந்தைன்னுவான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னுவான், 2 பொண்டாட்டின்னுவான், சண்டை போட்டாருன்னுவார், எல்லாம் தமாஷ். ஆக்சுவலாக முருகருக்கு 6 தலைன்றதே தப்பு. அவங்க சொல்கிறது நம்ம எல்லார்கிட்டேயும் ஆராதாரம்னு இருக்குது. தொப்புள்ளிருந்து எடுத்து மார்புக்கிட்ட 4, கழுத்தில் 5, மேலே இங்கே 6. இந்த 6 சக்கரங்களை தான் ஆராதாரம்னு சொல்கிறது. இதை இவங்க தெரியாமல் 6 முகம்ன்றான். ஒரு முகத்தை வச்சே ஒழுங்காக பல் வளர்க்க முடியல. முருகன் 6 முகத்தை வச்சு என்ன பண்ணுவார் பாவம். ஆனால் அதே மாதிரி தான் இந்த 10 தலை ராவணன்றாங்க. அது என்னன்னா தசமகாவித்தைன்னு ஒன்று இருக்குது உபாசனா மார்க்கத்தில். அதை அவன் பண்ணியிருக்கான், மகா தபசி அவன். அதனால் அந்த 10 விதமான வித்தைகளை அவன் பயின்றவனுங்கிறதுனால அவனுக்கு தசகண்ட ராவணன் அப்படின்னு அர்த்தம். அதை விட்டு இவன் கட் அவுட்டில் வச்சு 10 தலையை வச்சுக்கிட்டு அவனை காட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஸோ இதெல்லாம் ஜனங்களுடைய முட்டாள்தனம். ஒரு ஃபேன்சி தேவைப்பட்டது. ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியில் கடவுளை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு மித்து தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த மாதிரி கதைகளெல்லாம் பண்ணாங்க. இது எதுவுமே நிஜம் கிடையாது. நான் 1000 தலை உள்ள ஆதிசேஷன்றாங்க, அதுவே பொய்ன்ற நான். நமக்கு பிரெயினில் சஹஸ்ராரம்னு பேர். சஹஸ்ரன்னா 1000. இங்கே 1000 நாட்ஸ் இருக்குது இந்த பிரெயினில். அதை தான் அவங்க 1000 தலையுடைய ஆதிசேஷன்னு சொன்னது. அதை விட்டுவிட்டு 1000 தலை ஆதிசேஷன், அதில் பாம்பு படிக்கல 10ன்னு இருப்பார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே புராணிக் மிஸ்ஸு. டோன்ட் டேக் தம் ஆல் சீரியஸ்லி. எல்லா கதையும் அப்படி தான். நம்ம ஊரில் கும்பகர்ணன் இருந்தான். கும்பகர்ணன் தூங்கின்னு இருப்பான். அவனை எழுப்ப சொல்லி ராவணன் அனுப்புகிறான். இப்போ இந்த குட்டி குட்டி ராவண அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தூங்கி நிற்கிற கும்பகர்ணனை போய் எழுப்புறதுக்கு போகிறாங்க. அப்போ நிறைய பேர் உலக்க வச்சு அவனை இடிக்கிறாங்க, அவன் மேலே ஏறுறாங்க, கீழே குதிக்கிறாங்க, ஏணி வச்சு ஏறுறாங்க. இதெல்லாம் நீங்கள் சினிமாலேயும் பார்த்துருப்பீங்க. த சேம் ஸ்டோரி சம்படி காப்பீடு அண்ட் இட் ஹஸ் பிகம் கலிவர் அண்ட் த லில்லிபுட்டன்ஸ். கலிவர் ட்ராவல்ஸில் கலிவர் போகிற போது அங்கே லில்லிபுட்டன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு டெமனை பார்த்துருப்பான். அதே மாதிரி நம்ம ஊரில் சீதையை கொண்டு போய் ராவணன் வச்சுருந்தான் ஜெயிலில். இது உங்கள் ஹெலன் ஆஃப் ட்ராய். ஹெலன் ஆஃப் ட்ராய் இவங்க போய் மீட்டுன்னு வந்தாங்கன்னு சொல்லி கிரீக் மித்தாலஜியில் இருக்குது. அதில் பல விஷயங்கள் உலகம் பூராவும் பரவனதுக்கு காரணம் ஒன்று இந்த யுவான் சுவாங், பாஹியான், மார்க்கப்போலோ இந்த மாதிரியான யாத்திரிகர்கள். அவங்க ஊரில் போய் கதை சொல்லுவாங்க, அங்கே இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி. இன்னொன்று, ராமாவதாரம் முடிந்த பின்னால் அவருடைய 2 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா, லவா குசா. ராமர் அனாதி ஆட்டம் இருந்து தண்ணியில் போயிட்டார். சீதா ராமர் எதிரிலேயே பூமி புழக்க அதுக்குள்ளே போயிட்டான். இந்த லவகுசா இருந்தாங்க. லக்ஷ்மணபுரின்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, லக்னோ, அது லக்ஷ்மணன் ஆண்டுக்கிட்டு இருந்தான். பரதன் இந்தியாவில் ஒரு பகுதியை ஆண்டுக்கிட்டு இருந்தான். அதுதான் பரத வருஷே பரதக்கண்டேன்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ரோமுலஸ் ரீமஸன் யார் நீங்கள் ரோமன் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறீங்களோ அவங்க தான் லவகுசா. அவங்க நம்ம ஊரில் ஏழுமலை இருக்கிற மாதிரி ரோம் இல்லையா, அதுவும் ஏழுமலை. அங்கே ராமாபுரின்றது ரோமபுரி ஆகிப்போச்சு. அதனால் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் உலகம் பூராவும் ஒரே விதமான, அதாவது இன்றைக்கி ஒரு 160 கண்ட்ரிஸ் இருக்குது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில். அந்த காலத்தில் மொத்தம் 56 நாடு தான் இருந்துச்சு. அதனால தான் 56 தேச ராஜாக்கள்ங்கிற ஒரு சொல் வழக்கில் வந்தது. அந்த 56 தேசத்தில் நிறைய இந்தியாவில் தான் இருந்துச்சு. அங்க தேசம், வங்க தேசம், மத்திய தேசம். வங்க தேசம்னா பெங்கால், மத்திய தேசம்னா மத்திய பிரதேஷ், இது கலிங்க தேசம்னாக்கா ஒரிசா. இப்படி இந்தியாவில் தான் நிறைய இருந்துச்சு.
ஈரான் இல்லையா, அங்கேருந்து வந்தவன் சல்லியன் ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் சண்டை போட்டு வருவான். அவன் ஈரான்லேருந்து வந்தவன். ஆப்கானிஸ்தான் கிட்ட கந்தஹார் இருக்கு இல்லையா, அந்த ஊர்லேருந்து வந்தவன் தான் காந்தரி. அப்புறம் கிரீக் நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தான், அவன் பேர் ஜராசந்தன், கிரேக்க யமனன்னு சொல்லுவாங்க அவனை. இந்த மாதிரி மொத்தமே 56 நாடு தான் இருந்துச்சு உலகத்தில். அதில் மகாபாரத யுத்தத்தில் மேக்சிமம் கண்ட்ரீஸில் இருந்தவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருந்தாங்க. யூரோப்பில் இருந்தவங்க ப்ளூ ஐடு மங்கீஸ்ன்னு பேர் அவங்களுக்கு. நீல கண் வச்சுக்கிட்டு குரங்கு முஞ்சியோடு இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம். அண்ட் நான் சொன்னேன் நேற்று கூட, பப்ருவாகனன் ஒருத்தன் தான். அவங்கெல்லாம் வந்து பெருமாள் கிட்ட வரம் வாங்கிட்டு பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக போன அந்த வாமனாவதாரத்தில் வந்தான் இல்லையா, அவனுடைய வம்சத்தில் வந்தவங்க. அர்ஜுனன் நாடெல்லாம் படிக்க போன போது ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் எ ஸ்டீம் ஷிப்பில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அமெரிக்காவுக்கு போனாங்க. அங்கே உலுப்பின்னு பேர் அவளுக்கு, நாகராணி. அந்த நாகராணி கூட இவனுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பிறந்தவங்க தான் பப்ருவாகனன். பின்னால் அஸ்வமேத யாகத்துக்காக குதிரையை எடுத்துக்கிட்டு போகிற போது தன் பிள்ளை தான் அவன் தெரியாமல் பப்ருவாகனனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடந்து அர்ஜுனன் பப்ருவாகனன் கொன்னுட்டான். உடனே அந்த அம்மா நாகலோகத்து ராணி தானே, அதனால் இந்த கணவனே கண்கண்ட தெய்வம் அஞ்சலி தேவி மாதிரி அவள் வந்து நாகலோகத்துக்கு போய் அங்கே ஒரு விளக்கு இருக்கும்னு ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில். அந்த விளக்கை கொண்டாந்து பப்ருவாகனன் உயிரோட பிழைக்க வச்சா அப்படின்னு எல்லாம் கதை இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து புராணிக் மிஸ்ஸு. இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது, எந்த விதமான அத்தன்டிசிட்டியும் கிடையாது. காதில் கேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகம் பூரா பரவிடுச்சு. ஸோ எல்லாமே அப்படி தான். நம்ம ஊரில் பஞ்சதந்திர கதைகள்னு இருக்குது, அதுதான் வெளிநாட்டில் ஈஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ்னுவாங்க. நம்ம ஊரில் மரியாதை ராமன் கதைகள் இருக்குது. அந்த மரியாதை ராமன் கதைகள் அங்கே கிங் சாலமன், ஷீபா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் தெனாலிராமன் கதைகள் இருக்குது. அதே கதைகள் வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இவன் இருந்தால இந்த முல்லா நசருதீன் அந்த கதைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உலகம் பூரா அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஜனங்கள்லாம் யாத்திரிகள் பாதமாக இல்லை ஒட்டகம் குதிரை மேலேயே இன்னும் ஊராக போவானுங்க. போகிற போது ஏதோ ஒரு கிஃப்ட்டை கொண்டாந்து அங்கே இருக்கிற லோக்கல் ராஜாங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ராஜா அவங்களுக்கு வந்து வசதிகளை பண்ணி கொடுப்பான். இவங்க ஊர் கதையெல்லாம் ராஜா கொஞ்சம் கேட்பான். இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சு அவங்க ஊரில் போய் சொல்லுவாங்க. இப்படி தான் இந்த வரலாறுகள் உருவாக்கப்பட்டன. இந்த எந்த வரலாறுமே அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் கமிட்டட் ஒரு வரலாறோ இல்லை ரிட்டன் ஸ்கிரிப்டோ எதுவுமே கிடையாது. எல்லாம் கர்ண பரம்பரை கதைகள்னு அர்த்தம். கர்ண அப்படின்னா காது, பரம்பரைனாக்கா ஹெரிடிட்ரியாக சொல்கிற கதைகள். ஸோ ஒருத்தன் சொல்லி காதில் வந்தது. இதில் பலது எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். இப்போ இவன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாம்பை பார்த்தேன்னுவான், அதை இன்னொருத்தன் போய் இவ்வளோ பெரிய பாம்பை பார்த்தாரான்னுவான். கட்சியில் அது ஏதோ 40 அடி பாம்பு மாதிரி அனகொண்டா டைப்பு கொண்டாந்துருவாங்க அதை. ஸோ எந்தையுமே நீங்கள் நம்ப தேவையில்லை. ஜஸ்ட் லாஃப் அட் இட், என்ஜாய் த ஸ்டோரிஸ், டோன்ட் டேக் தம் சீரியஸ்லி. இன்றைக்கி இவ்வளோ நியூஸ் பேப்பர், இவ்வளோ டிவி, இவ்வளோ இன்டர்நெட் இருக்கிற போது we don't have any authenticity about what is happening everywhere. Ultimately, purity of mind, body and soul is a continuous process for self-improvement and spiritual growth என்று ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ஆன்மீக கட்டுரை கூறுகிறது. ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைவதற்கு சுத்தமான மனம், உடல் மற்றும் ஆன்மா இவை 3 அடிப்படை தேவைகள் என்று இந்த கட்டுரை கூறுவதை விளக்கியருள வேண்டும். ரொம்ப சிம்பிள், நம்மகிட்டே இருக்குது இதெல்லாம். மனம் மொழி மெய்களால் அப்படின்னு அர்த்தம். மனசுன்னா இது, மொழின்னா வார்த்தை, மெய்னா உடம்பு. மனம் மொழி மெய்களால், இது வடமொழியில் வாசா மகோச்சரம் என்று சொல்கிறார்கள். அப்போ புறந்தூய்மை நீரால் அமையும், அகைந்தூய்மை வாய்மையால் காணப்படும். லைஃபாய் சோப்பு, டெட்டால் சோப்பு போட்டு குளிச்சேனாக்கா உடம்பு சுத்தமாயிடும். அப்போ மனசு எப்படி சுத்தமாகும் அப்படின்னா வாய்மையால் காணப்படும். வாய்மைன்னா என்ன? எதை நினைக்கிறியோ அதை பேசணும், என்ன பேசுகிறியோ அந்த மாதிரி நீ வாழ்க்கையில் நடந்து காட்டணும். வாய் மெய், நீ சொன்னதெல்லாம் நீ உண்மையாக நடந்து காட்டணும். இதுதான் வாய்மைன்னு சொல்லுது. அப்போது இன்றைக்கி யாராவது உண்மையை பேசுகிறான்னா, சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே மனசுக்குள்ளே ஆ சொல்லிட்டு வெளியே சத்தியமானுவாங்க. உள்ளுக்குள்ளே ஆ சொல்லுவான், வெளியே சத்தியம், எல்லாம் ஏமாத்துவாங்க. அதனால் எதுவுமே நேர்மை இல்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்டு இதுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. ஆனால் எக்ஸம்ஷனை இவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறான்.
பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்னன்னா, ஒரு பொய் கூட உண்மைதான் அப்படின்னு நம்பலாம் எப்போ, அதனால் யாருக்காவது நல்லது நடக்குதா, ஏதாவது நல்லது நடக்குதுன்னா அப்படின்னு அர்த்தம். அப்போ இவன் சொல்கிற பொய்னால என்ன நல்லது நடக்க போகுது இல்லையா? ஒரு ஆள் உக்காண்டிருக்கான், ஒரு கசாப்பு கடைக்காரன் மாட்டு துவச்சின்னு ஓடி வரான் வெட்டுறதுக்கு. இவங்ககிட்ட வந்து மாடு எந்த பக்கம் போச்சுன்றான். இவன் என்ன சொல்லணும், நான் பார்க்கலைங்கன்னு சொல்லணும் இல்லையா? இந்த உட்காந்துருக்கிறோம் நான் பார்க்குறீங்க, இல்லை அந்த மாட்டை காப்பாற்றணுன்னாக்கா இந்த பக்கம் போச்சுன்னு ராங் சைட் காட்டணும். அப்படி இருக்கிற போது அவன் கோபமாக வெட்டுறதுக்கு வரான் இல்லையா, அவன் அந்த பக்கம் போயிடுவான். அவனுடைய அந்த எமோஷனல் அப்பியல் முடிஞ்ச உடனே மாடு காப்பாற்றிடலாம் இல்லையா? அப்போ போய் சொல்லலாம். ரூல்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. புரை தீர்ந்த ஆனால் யாருக்கும் பாதிப்பு இல்லாத நன்மை வரும் என்றால் பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எங்கேயாவது இருக்கா? நல்லா தெரிஞ்சே போய் சொல்கிறானுங்க. உலகம் பூராவும் இன்றைக்கி பிஸ்னஸில் போய் தான். பிஸ்னஸில் போய் சொல்லாமல் நீ பிஸ்னஸ் பண்ணிட முடியுமா? நான் வந்து இந்த டவலை விற்கிறதுக்கு போகிறேன்னு வை, நான் போயிட்டு நான் இது ஈரோட்டிலேருந்து தான் வாங்கினேன், 3 ரூபா ஆச்சு, 3.25 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறேன்னு சொன்னேன், எவனது வாங்குவான்? நான் மொட்டை அடித்து 30 ரூபாய்க்கு இதை விற்கணும். அதனால் இன்றைக்கி எந்த ஒரு இதுலேயும் வந்து பாசிபிள் இல்லை. எல்லோரும் ஏமாத்துறாங்க. இந்த உலகம் பூரா போய் தான் இருக்குது, எதுவும் நிஜம் கிடையாது. கர்மாவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமில்லை என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் ஏவிய பிரம்மாஸ்திரத்தால் கரிக்கட்டையாக போக வேண்டியது என்பதுதானே பரீட்சித்து மகாராஜாவின் கர்மா. இந்த உலகத்தில் இருந்த பாம்புகள் அனைத்தையும் யாகத்தில் ஏவி கொன்ற பாவத்திற்காக தொழுநோய் போன்ற கொடிய வியாதி வந்து மரண அவஸ்தைப்பட வேண்டும் என்பதுதானே ஜனமேஜயனின் கர்மா. பஞ்ச பாண்டவர்களின் வம்சம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக கரிக்கட்டையாக போன பரீட்சித்துக்கு உயிர் கொடுத்தது மகாபாரத காலத்தில் அவதார புருஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பகவான் கிருஷ்ணர். ஜனமேஜயனுக்கு தீராத தொழுநோயை குணப்படுத்தி அருளியது தனது அவதார காலத்திற்கு பிறகு குருவாயூரப்பனாக அருள் பாலிக்கிற அதே பகவான் கிருஷ்ணர். கடவுள் நினைத்தால் மனிதனின் கர்மாவை மாற்ற முடியும் என்பதற்கு இவைகளை மகாபாரதம் தரும் உதாரணங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ராமர் வந்து தர்மத்தினுடைய பிரதிபிம்பம். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம. கிருஷ்ணர் அப்படி கிடையாது. ஈ கேம் டு ஃபினிஷ் த வேர்ல்டு. மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். மதுராபுரியில் பிறந்தது எதுக்காக? பாப்புலேஷனை முடிக்கிறதுக்காக. அந்த பாவி நினச்சிருந்தானா ஒரே நாளில் சங்கல்பம் மாத்திரத்தை உலகத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ஜாய் டூயிங் திஸ். நல்லா என்ஜாய் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொலை பண்ணுறது, ஃப்ரம் பிகினிங் டில் லாஸ்ட்டு அப்படியே தான் இருந்தது. ஏன் அந்த மாதிரி வந்ததுன்னா, கிருஷ்ணர் 3 தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சார். கம்சன் வந்து சொந்த தங்கச்சி தேவகி, அவளை ஜெயிலில் போட்டு வச்சுருந்தான். இந்த மாதிரி ஒரு அண்ணனை நான் பார்த்ததே இல்லை. சரி, அங்கே தேவகிக்கு பிறகுறாரு. அந்த ஒருத்தி மகனாக பிறந்து ஒவ்வொரு இரவில் கூடையில் வச்சு வசுதேவரை தூக்கின்னு போய் யசோதைக்கிட்ட கொடுக்குறாரு. அங்கே யசோதைக்கிட்டையும் பால் குடிக்கிறாரு. ஜெயிலில் வந்து தேவகிட்டையும் பால் குடிக்கிறார். அதுக்கப்புறம் கம்சன் வந்து இருந்தால கொலை பண்ணுறதுக்காக ஒரு ராட்சசி அனுப்புகிறான், பூத்தானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் செவிலி தாய்கள் பால் கொடுப்பாங்க. நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் இருக்குது, வடநாட்டிலையும் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் அமுல், மிக்ஸி, ஜான்சன் பேபி பவுடர்லாம் இல்லை. அதனால் யார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள விட்டு பால் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம இலக்கியம் இருக்கு. அதனால் அவன் பூத்தனா வந்து பால் கொடுக்குறது வர்றான். இல்லைன்னா இவனுக்கு என்ன மூளை இல்லையா? வசுதேவனுக்கும் யசோதிக்கும் யாரும் வந்து பால் கொடுக்குறேன் குழந்தைங்கன்னு விட்டுருவாங்களா? அதெல்லாம் ப்ராக்டிஸ் அந்த காலத்தில். இவன் விஷம் தடவிக்கின்னு வந்து கொடுக்குறா. இவர் என்ன பண்ணுறாரு, பால் குடிச்சு அவளை கொலை பண்ணிடுறாரு. இவர் 3 பேர்கிட்ட பால் குடித்தாரா. ரொம்ப பொறுமையாக ஜெயிலில் இருந்த தேவகி கிட்ட கொஞ்சம் அடித்து கொஞ்சி கொண்டிருந்த ரஜோகுணம்னு சொல்லுவாங்க. அது சத்துவ குணம், இது ரஜோகுணம். 50-50. ஸோ அவகிட்ட பால் குடித்தார் ரசத்துக்கிட்ட. 3வது ரொம்ப கெட்ட குணம், ராட்சசியாவும் பூத்தனா, அவகிட்ட பால் குடித்தார். அதனால் இந்த சின்ன வயசுலேயே இந்த கிருஷ்ணர் 3 இடத்துல பால் குடித்ததுனால 3 புத்தி வந்துடுச்சு அவருக்கு. பொறுமையாகவும் இருக்கார், கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டதாகவும் நடந்துக்கிறாரு, ரொம்ப கெட்டதாகவும் நடந்துக்கிறார். அண்ட் யூசஸ் திஸ் ட்ரைட்ஸ் according to his convenience. But his portfolio was to finish the world. அதனால் கிருஷ்ணருடைய கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவ் கேரக்டர். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது.
சத்தியுகத்தில் 100க்கு 100 எல்லாம் யோகியங்களாக இருப்பாங்க, யாகம் பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருப்பானுங்க. அதுக்கடுத்து வந்த ராமருடைய இதில் 25 பங்கு கெட்டவங்க, ஆனால் 75 பங்கு நல்லவங்க. அதுதான் ராமாயண காலம். துவாபர யுகத்தில் 50-50, நல்லவங்க பாதி பேர், கெட்டவங்க பாதி பேர், இந்த மாதிரி 2 பேர் இருந்தாங்க. கலியுகத்தில் 75 கெட்டவங்க, 25 நல்லவங்க. அதனால் இந்த கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் யுக தர்மமே 50-50 தான். தர்மம் 50, அதர்மம் 50. Question from Nagarkovil Priya. Dear Baba, you often recount the story of Rama, Jesus, Krishna, Buddha and other Mahans who underwent a lot of problems and strife in their life. You use their lives as examples to remind us that we don't undergo even a fraction of their troubles. However, we are being told from childhood that these Mahans were God. I think as humans, we believe that gods don't undergo indecisiveness or face doubt in the face of a problem. Is that why we are unable to understand that they also had a problematic life? Does it mean if we eradicate doubt or fear of problems, we will also reach their levels? உலகத்தில் எல்லாரும் ஒன்றா தான் பறக்கிறாங்க, ஒன்று போல் படைக்கப்படுகிறார்கள். As they grow, they do lot of penance. If they have a good luck, they come across great Mahans, right gurus, and they get molded in their life. பட் அவங்க இந்த உலகத்தில் பிறக்கிற போது அவங்களுக்கு இருந்த கர்மாக்கள் இல்லையா, அதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ராமரும் இயேசுவும் புத்தரும் கிருஷ்ணரும் இதுக்கு முன்னால் அவங்களுக்கும் பிறவிகள் இருந்திருக்கு இல்லையா, ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஆத்மா. அதுக்கான அறுவடையை அவங்க இந்த உலகத்தில் செஞ்சு தான் ஆகணும். பட் they are lifted to the role of a prophet because they understood after coming to the earth the righteous path, what is right, what is wrong என்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க ஒரு டீச்சர் இருக்கார், அவர் டீச்சர் ட்ரைனிங் காலேஜுக்கு போயிட்டு வாத்தியார் ஆகிட்டார். அது ஒரு போர்ட்ஃபோலியோ, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி சில மகான்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்களும் டீச்சர்ஸ் தான். ஸோ தே லேர்ன் த்ரூ தேர் ஓன் லைஃப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். Question from Kalyana Krishnan Ravishankar. பர்வதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற மலை மற்றும் புனித தலமாகும். இந்த மலை பற்றியும் தங்களின் அனுபவம் பற்றியும் கூறும். நான் போயிருக்காங்க. நான் வந்து செப்டம்பர் 14, 1988 நான் அந்த மலைக்கு போனேன். அது நான் தனியாக போனேன், அந்த மலைக்கு நான் தனியாக போனேன். அது வந்து கடலாடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனேன்னா பச்சையம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும். 7 ரிஷிகளில் இந்த எல்லாம் உட்கார வச்சுருப்பாங்களே, ரிஷிகள் 7 பொம்மை வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சிலை இருக்கும். ஸோ அங்கே இருந்து மலை ஏறி போகணும், 4 மணி நேரம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததுனாக்கா இப்படி இருக்கும், அதாவது இப்படியெல்லாம் ஏற முடியாது. கடப்பாறையை பிடிச்சின்னு இப்படி தான் குரங்கு மாதிரி ஏற வேண்டியிருக்கும். மலை மேலே போயிட்டேன். போனால் அங்கே வந்து ஒரு அஸ்பெஸ்டா ஷீட் போட்ட தகர கொட்டாய், எதிரில் மல்லிகார்ஜுன சுவாமி, பக்கத்தில் அம்பாள். யாருமே இல்லை, நான் ஒருத்தந்தான். நான் எதையும் எடுத்துன்னு போகிற பழக்கம்லாம் கிடையாது. அதனால் அங்கே போய் சிவன் கூடயே படுத்துக்கினேன். ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் கூடயே படுத்துக்கிட்டேன். நான் மூலஸ்தானத்திலே படுத்துக்கினேன். மறுநாள் பார்த்தேன், அங்கே வந்து தண்ணி கூட கிடையாது. அதனால் ஒரு அழுக்கு தண்ணியை வந்து மழையில் தேங்கி இருந்தது இல்லையா, அதை என் டவலில் வடிகட்டி கொஞ்சம் குடித்தேன். 3 நாள் இருந்தேன். டெய்லி அங்கேயே பூஜை பண்ணி அங்கேயே உட்காந்துக்கினே இருப்பேன். ரொம்ப பசி எடுத்துச்சு, ஏன்னா எதையும் எடுத்துன்னு போகல. அதனால் பார்த்தா அந்த தகர ஷெட்டில் யாரோ வெறும் மிளகாப்பொடி கொஞ்சம் சொருகி வச்சுருந்தான், உப்பில்லாத மிளகாப்பொடி. ஸோ அதை எடுத்து அங்கே ஒரு சட்டி இருந்துச்சு, அதை 3 கல் மேலே வச்சு நெருப்பு மூட்டி அந்த சுடு தண்ணியில் அதில் மிளகாப்பொடியை கலக்கி அது உப்பில்லாத ரசம் மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். நான் 3 நாள் அந்த இடத்துல இருந்தேன். நான் அது நல்ல ரொம்ப பழைய காலத்து இடம். குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர் 2 பெரிய மகான்களெல்லாம் தபஸ் பண்ண இடம். அண்டு இப்போ கொஞ்சம் நிறைய பேர் போகிறாங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் கூட கீழே இருந்து காவடியில் தூக்கின்னு போகிறாங்க. ஜனங்க நிறைய பேர் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் வசதிகள் எல்லாம் அங்கே கிடையாது. ஸோ நான் 3 நாள் அங்கே இருந்துட்டு வந்தேன். அங்கே எந்த வசதியும் இருக்காது. இந்த மாதிரி கல்லுக்கு நடுவில் தேங்கி இருக்கிற தண்ணியை நீ வடிகட்டிக்கு தான் குடிக்கணும், தண்ணிக்கு வேறு வசதி கிடையாது. கோயில் திறந்தா இருக்கும், நீ கோயிலுக்குள்ளே போய் படுத்துக்கலாம். அதை தான் பண்ணேன். ஒருபடியாக
இப்போ ஏதாவது கட்டியிருப்பாங்க. நான் போன காலத்தில் சும்மா அந்த மெட்டல் ஷீட் போட்டு ஒரு தகர டப்பா கொட்டாய் மாதிரி இருந்தது. ஒன்றுமே அங்கே வேறு வசதி இல்லாத தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். ஸோ ஐ வெண்ட் ஆன் September 14, 1988, stayed there for 3 days. இப்போ எல்லாரும் போகிறாங்க. இன்ஃபேக்ட் பர்வதமலையை சுற்றியெல்லாம் வராங்க. இப்போ கிரிபரிசனம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. படி பாயசம் என்பது ஆயக்குடி முருகன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆயக்குடி முருகன் கோவில் பற்றி தயவுசெய்து. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விதமான பிரசாதம் இருக்கும். இப்போ திருப்பதினா லட்டு அப்படின்னு வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ குருவாயூர்னு சொன்னாக்கா அங்கே ஒரு பாயசம் இருக்கும். இல்லை அம்பலப்புழா பாயசம்னு ஒன்று இருக்கும். அம்பலப்புழா கேரளாவில் இருக்குது. அந்த கோயில் பால் பாயசம் ரொம்ப விசேஷம். அது எவ்வளோ விசேஷன்றதுக்கு ஒரு சொல்லுவாங்க. ஒரு ஆள் நல்லா திம்முன்னு சாப்பிட்டு உட்காந்துருந்தானோ, அப்போது ஒரு கிளாஸ் பாயசம் கொண்டு வந்து வச்சோடனே அதுக்கு முன்னே வரைக்கும் எனக்கு வயிறு திம்முன்னு இது வேணான்னு சொன்னானோ. அம்பலப்புழா பாயசம் வந்த உடனே குடிச்சிட்டானோ. எல்லோரும் இப்போ தானே வயிறு ஃபுல்லாகுதுன்னு சொன்னேன்ட்டு. நீ மைசூர் போயிருக்கியா? அங்கே அப்படியே எள்ளு போட முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனால் மகாராஜா வர்றாருன்னொடனே யானை மேலே மகாராஜா அவருடைய ஆளுங்கள்லாம் வருவாங்க. அப்போ வந்து ஜனங்கள்லாம் ஒதுங்கி அந்த இடத்துல வந்துடும். இடமே இல்லாத இடத்துல இடம் வந்துடும். அந்த மாதிரி அம்பலப்புழா பாயசம்னு கேட்ட உடனே என் வயிற்றில் இடம் வந்துச்சுன்னா. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு பிரசாதம். உங்களுக்கு கூட எங்கே நம்ம என்னது சிரவணம் அன்னைக்கு பத்ரி அவங்க பூஜை பண்ணுறாங்கல்ல நம்ம மாஜோதி பெருமாளுக்கு, அன்றைக்கி நம்ம ஒரு பிரசாதம் பண்ணுறோம் இல்லையா? அது வந்து இந்த கோயிலில் பண்ணுறது தான். விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் அந்த கோயிலில் பண்ணுற பிரசாதம் அது. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான பிரசாதம் இருக்குது. ரத்தனகிரியில் சாமி ஆரம்ப காலத்தில் சொன்னார், நான் வந்து தயிர் சாதம் தான் கொடுக்க போகிறேன் நம்ம ரத்னகிரி கோயிலில், ஏன்னா எல்லாம் வெயிலில் வரப்போது சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டில் சாப்பாடு போடலான்ட்டு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு 250 பேருக்கு ரத்தனகிரியில் அவர் கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, அங்கே ஃபுல் சாப்பாடு போடுறார். அங்கே இருக்கிற ஹோட்டலில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அது அவர்கிட்ட கொண்டாடுனா அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவார். நீ சாமி கும்பிட்டு இறங்குற போது டோக்கன் கொடுப்பாங்க, சாப்பிட்றியான்னு கேட்டு 250 பேருக்கு ரத்தனகிரியில் சாப்பாடு போடுறாங்க. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.